ஹாய் விவாஸ், இது பாருங்கள். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் ரோஜா செடி. இது பாருங்கள், ரோஜா இப்போ வந்து பூக்கியதில் ஒரு ரோஜா பூத்துருக்கு. அப்புறம் துளசி செடி பாருங்கள், நிறைய துளசி வச்சுட்ருக்கேன். அப்புறம் அந்த மருதாணி செடி பாருங்கள், எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. சின்ன சின்ன தொட்டி பற்றியெல்லாம் அந்த மாதிரி தொட்டியில் வச்சுருக்கேன். அதிலே ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த தினமும் பூக்கும். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ஜாதி மல்லி. இந்த பற்றியெல்லாம் அந்த தொட்டி இங்கே பாருங்கள், இது துளசி செடி. அப்புறம் வந்து ஜாதி மல்லி பற்றியெல்லாம் அந்த அழகாக வருது பாருங்கள். அப்புறம் வெத்தலை செடி இங்கே பாருங்க, வெத்தலை செடி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த பாருங்கள், சங்குப்பூ தினமும் சாமிக்கு பொறிச்சு வைப்பேன். இது வெத்தலை செடி பாருங்கள். இது துளசி, நிறைய செடி பாருங்கள் உள்ளாடியே வச்சுருக்கு. அப்புறம் இது வந்து ரோஜா செடி, ரோஸு பாருங்கள். அப்புறம் இது வந்து இதுவும் துளசி செடி தான். இது வந்து மணி பிளான்ட்டு, இது ரோஸு. இது பாருங்கள், துளசி தான் அதிகமாக வச்சுருக்கேன் நான். இது வந்து துளசி மாடம் வீட்டுக்கு முன்னாடி வச்சு உள்ளாடி வச்சேன் பாருங்கள். உள்ளாடி வரல, அதனால் முன்னாடி வச்சங்காட்டிக்கு அழகாக தளதளன்னு வருது. இது வந்து ரோஸும் துளசி தான் ஃபுல்லாக பற்றலாம். துளசி ரோஸு இந்த பாருங்க, இதை வெட்டி விட்டங்காட்டிக்கு அழகாக மொட்டு வருது பற்றலாம். இந்த பாருங்கள், முதல்ல பூ பெருசாக பூத்துருச்சு, இப்போ பெருசாக பூக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஆனால் தினமும் தண்ணி ஊற்றுவேன். வைக்கலாம். எனக்கு செடி நடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து என்னால் முடிஞ்ச செடி அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன். இது வந்து வீட்டுக்குள்ளாடி பாருங்கள், அது வந்து வெளியில் வச்சுருந்தது. இது பாருங்கள், மா இலை. சும்மா எனக்கு வந்து டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்து வைப்பேன். இது மணி பிளான்ட்டு. இது வந்து ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், முல்லை மொட்டு. இப்போ வந்து முல்லைப்பூ சீசன் டைம், அதனால் வந்து வருது. இங்கே பாருங்கள், மணி பிளான்ட்டு. எனக்கு டைம் இருக்கும்போது எல்லாமே எனக்கு வந்து இந்த செடி வேலை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு செடினா ரொம்ப ரொம்ப உயிர். இங்கே பாருங்கள், இயற்கையான அழகாக இருக்கும் பற்றியெல்லாம். இங்கே பாருங்கள், மணி பிளான்ட் தான் ஃபுல்லாக சின்ன சின்ன இதில் வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், வெத்தலை செடி பாருங்கள், அழகாக வருது. இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மணி பிளான்ட். இது பாருங்கள், சோத்துக்கத்தாழை. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சோத்துக்கத்தாழை பாருங்கள், எப்படி தளர்ந்து மேலே வரைக்கும் போகுது. என்ன பாருங்கள், இது வந்து வெத்தலை செடி பாருங்கள், அழகாக வருது. வெத்தலை செடி பாருங்கள், தளதளன்னு வருது பற்றிலாம். இது வந்து செம்பருத்தி பற்றிலாம். செடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர்னு கூட சொல்லலாம். அப்படி எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குது அப்போல்லாம் சின்ன சின்ன தொட்டி எடுத்து இந்த மாதிரி வைக்க வேலை தான். இங்கே பாருங்கள், இது வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து இது வெத்தலை செடியும் இது மணி பிளான்ட் தான் ஃபுல்லாக. இதில் வந்து ஒரு கோலம் போடுவேன் நான் தினமும். இங்கே பாருங்கள், மணி பிளான்ட்டு எப்படி வளர்ந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், வந்து மேலே வந்து பாருங்கள் எங்கே போகுதுன்னு, வீட்டுக்கு மேலே அழகாக போகுது பற்றிலாம் வந்துச்சு பாருங்கள். இது சும்மா வந்து நான் வீட்டுக்கு முன்னாடி உருளி மாதிரி வச்சு இதில் வந்து பன்னீர் தண்ணியும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த பக்கம் பாருங்கள், இந்த செடி. இந்த பாருங்கள், மணி பிளான்ட்டு சூப்பர். இது வந்து சின்னதாக வருது பற்றிலாம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன வைக்கும்போது இந்த மாதிரி செடி வச்சு மனசு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஹாய், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.